கரூரில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இது செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஒரு வேலையாக கூட இருக்கும்னு அரசியல் ரீதியான ஒரு விமர்சனம் வருது. இல்லைங்க. இப்போ கேமரா இல்லாம ஆஃப் கேமரால ஒரு குளோஸ் டோர்ல நடந்திருந்தா, ஏதோ சதி திட்டம் நடந்துச்சு. அதனால இது நடந்துச்சுன்னு சொல்லலாம். எல்லாமே பட்டவர்த்தனமாக வெட்ட வெளிச்சத்தில் நடந்தது தானே. எல்லா சேனலோட கேமராவும் அங்க இருந்துச்சு தானே. என்ன நடந்துச்சுன்னு நாமளும் பார்த்தோம். நீங்களும் பார்த்தீங்களா? பொதுமக்களும் பார்த்தாங்களா? விஜய் வர 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஈவென்ட்ன்னு டைம் கேட்டிருக்காங்க. மக்கள் எத்தன மணிக்கு கூட ஆரம்பிச்சாங்க? 12 மணிக்கு மக்கள வர சொல்லி இங்க ட்வீட் போடுறாங்க. தாவேகா கட்சியினர். 12 மணிலேருந்து விஜய் வரக்கு 7:30 மணி. 12 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் அங்க இருக்கிற மக்கள் அங்கேயே தான் இருக்காங்க. எங்களுக்குன்னு தண்ணீர் வசதி ஏதாவது செஞ்சு குடுத்தோமா? சாப்பாடு வசதி செஞ்சு குடுத்தோமா? என்ன செஞ்சு குடுத்தோம்? ஒண்ணுமே செஞ்சு குடுக்கல. கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம். கூட்டம் நீங்க சொல்றதும் கேட்கல. விஜய் இதுவரைக்கும் 2 முறை தாவேகா கட்சி சார்புல அறிக்கை குடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கூட்டத்துக்கு முன்பாக, ஒவ்வொரு பிரச்சார பயணத்துக்கு முன்பாக இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு குடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் விஜய் கட்சி சார்பில் சொன்ன ஏதாச்சும் ஒண்ண அந்த கட்சி தொண்டர்கள் கேட்டிருக்காங்களா? கேட்டது கிடையாது. இடத்த இவங்க கேட்கிற இடம். எங்களுக்கு இந்த இடம் வேணும்னு கேட்டாங்க, குடுத்தாங்க. 10,000 பேர் வருவாங்கன்னு இவங்க சொன்னாங்க. வந்த கூட்டம் அதிகம். வந்த கூட்டமும் ஒரு மொபைலான கிரவுட். ஒரே இடத்துல நின்னு பார்க்க கூட்டம் கிடையாது. அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆவக்கூடிய கிரவுட். ஸோ இது எல்லாமே தவறை தாம் பக்கம் வைத்துக்கொண்டு, இல்ல இதுல ஒரு சதி திட்டம் இருக்குன்னா, என்ன சதி திட்டம் இருக்கு? இதுல என்ன நடந்துச்சு இப்போ? உள்ள யாராச்சும் ஒருத்தர் வந்து அ சண்டையிட்டு 2 தரப்புக்குள்ளார கோஷ்டி மோதல் ஏற்பட்டுச்சுன்னா, திமுகவோ இல்ல செந்தில் பாலாஜியோ ஒரு கோஷ்டிய உள்ள அனுப்பிச்சு சண்டைய ஏற்படுத்துனாங்கன்னு சொல்லலாம். இங்க சண்டை ஏதாச்சும் நடந்துச்சா? தள்ளுமுள்ளு நடந்திருக்கு. தள்ளுமுள்ளு ஏன் நடந்துச்சு? அங்க இருக்க கூட்டத்த நீங்களும் பார்த்தீங்க, நானும் பார்த்தேன், விஜயும் பார்த்தார். இன்ஃபாக்ட் விஜய் அந்த பிரச்சாரம் உள்ள அந்த பாயிண்ட்க்குள்ள வரும்போதே, பேசக்கூடிய இடத்துக்கு வரும்போதே, அவர் காவல்துறைக்கு நன்றி சொல்றாரு. இந்த காவல்துறை அதிகாரிகள்னால தான் என்னால இந்த பாயிண்ட்க்கு வர முடிஞ்சுச்சு. எனவே அவிங்க தான் என்ன வந்து கூட்டிட்டு வந்தாங்க. இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவுல எங்களுக்கு ஒரு நன்றின்னு சொல்றார். அத அவரே தான் சொல்றார். சோ காவல்துறை சிறப்பாக செயல்பட்டது என விஜய் இதே கருவுல பேசுவதற்கு ஆரம்பிப்பதற்கு நன்றி தெரிவிச்சத ஆரம்பிக்கிறார். சோ காவல்துறை மேல குற்றச்சாட்டு இல்லைங்கிறது விஜயே ஒத்துக்கிறார்.